எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத பெண்கள் பாதுகாப்பை நான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று மேடையை தட்டி பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே, தரையில தான் இந்த பெண்கள் வாழ முடியல, ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமான பணிப்பெண்களை உங்க திமுக கூடிய கவுன்சிலர் கையை பிடிச்சி இழுக்கிறான். சேலத்தில் கக்கூசில் அண்ணாதுரை படம் பெரியார் படத்தை போட்டு நவீன கழிப்படைன்னு நீங்கள் போட்டீங்க. கக்கூசில் கூட உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே, ஏன் நீ டாஸ்மார்க்கில் உன் படத்தை வைக்கல? நீங்கள் அப்பாவாக இருந்தால் உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, எல்லா குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி நீலி கண்ணீர் வடித்த அந்த அன்பில் மகேஷ் பொண்ண பொய்யாமொழி அவர்களே, விஷம் சாப்பிட்டா தான் சாவுவான், மயங்கி விழுவான், அவனை காப்பாற்றலாம். சோத்தை தின்னுட்டு போய் 48 குழந்தைகள் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்குது. பெண் பிள்ளைகள் படிக்க ஸ்கூலுக்கு போக முடியல சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார், உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை படிக்க போக முடியல. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத பெண்கள் பாதுகாப்பை நான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று மேடையை தட்டி பேசக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே, 2.5 வயது குழந்தைகள் உங்கள் ஆட்சியிலே விளையாடி கொண்டிருந்த குழந்தையை அழைத்து சென்று கொலை செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தரையில் தான் இந்த பெண்கள் வாழ முடியலை, ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமான பணிப்பெண்களை உங்கள் திமுக கூடிய கவுன்சிலர் கையை பிடிச்சி இழுக்கிறான். அது எல்லா ஊடகத்திலையும் பார்க்குறோம். சரி, இளவட்ட வயசில் இளம் பெண்களை கற்பழிக்கிறார்கள், வைக்கிறாங்க, இதெல்லாம் குற்றச்சம்பவம் இந்த தமிழ்நாட்டில் அது சராசரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும், 75 வயது முதியவர்கள் வாழுகின்ற வீட்டிலே கணவரை முதியவரை கொலை செய்துவிட்டு 70 வயது ஒரு மூதாட்டியை கற்பழித்திருக்கிறார்கள். இது காமநாடா இல்லை தமிழ்நாடா? நீங்கள் தானே சட்டத்தினுடைய போலீஸ் துறை மந்திரியாக இருக்கிறீங்க. தூத்துக்குடியில் ஒரு பெண் காலை கடனை கழிப்பதற்காக செல்கிறான். 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தா நாளைக்கு வான்னு சொல்கிறாங்க. புகார் எடுக்கலை. அடுத்த நாள் போகிறாங்க பிள்ளையை தேடிட்டு, என் பிள்ளையை காணமேன்னு சொல்லிவிட்டு. நாங்கள் இதை மகளிர் காவல் நிலையத்தில் போய் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. மகளிர் காவல் நிலையத்துக்கு போனால் உன் பொண்ணு செல்லை கொண்டு வா, அதை நாங்கள் செக் பண்ணணும், காதலிச்சாலா, எவ்வளோ ஓடி போயிட்டாளா, எவ்வளோ ஒரு கேவலமான நடக்குது உங்கள் ஆட்சியில் காவல்துறை. சரி, அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க, எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைன்னு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரென்த்து எங்கே போச்சுன்னா, திருச்சியில் ஒரு மாநாடு போட்டார்ல தலைவர், இவர் தான் போலீஸ் துறை மந்திரி, இவர் தான் மக்களுக்கு பாதுகாக்கக்கூடிய காவலர்களை பிரித்து வச்சு மக்களை பாதுகாக்க சொல்லணும். ஆனால் இவரை பாதுகாக்கிறதுக்கே திமுக காரனால தான் மக்களுக்கே அச்சுறுத்தல். அவன் பூரா ஒன்று கூடுறானா, அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவனை பாதுகாக்கிறதுக்கு 12,000 காவலர்களை தமிழ்நாட்டிலிருந்து வர வச்சுருக்காங்க. திமுகவுடைய போலீஸ் துறையாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களால தான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. திமுக காரன் பூரா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும், அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு? இத்தனை பேரை கொண்டு போய் நிப்பாட்டினீங்க. மதுரையிலே உலக நாடுகள் எல்லாம் போற்றக்கூடிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வந்தப்போ 1000 போலீஸ் கூட கிடையாது மதுரையில். 1000 போலீஸ் இல்லை. Z+க்கு பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்கே கொடுக்கலை. அப்படியே உங்கள் 1000 போலீஸை வச்சு என்ன பண்ணீங்க? மாநாட்டுக்குள்ளே வர்றவங்கள பூரா தடுத்து நிறுத்தினீங்க. யாரும் வரக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினீங்க. அந்த 1000 போலீஸை வச்சு அதை தான் சொன்னீங்க. நீங்கள் திருச்சியில் மாநாடு போட்டீங்களா? வெறும் சேருக்கு எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ 12,000 போலீஸு? ஆள் காட்டுறதுக்கா? ஆளை கூட்டத்துக்கு அங்கே கூட்டம் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த 12,000 போலீஸு சேரில் உட்கார வைக்கிறது கூட்டு போனீங்களா? எதுக்கு கூட்டு போனீங்க? இந்த காவல்துறை என்ன செய்யுது? கரெக்டான நேரத்தில் அந்த பிள்ளையை தேடி இருந்தால் குத்துயிருக்கு. அந்த பிள்ளை அலங்கோலப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. ஒரு மரணம் ஒரு காம கொடூர்களாக ஏற்பட்டுருச்சு. அந்த மரணத்தை உடனடியாக கண்டுபிடிக்காமல் அவங்க அண்ணன் கண்டுபிடிச்சிருக்கான், அந்த பொண்ணோட அண்ணன் கண்டுபிடிச்சிருக்கான். அவங்க பெற்றோர்கள் கொடுக்குற பேட்டியில் என்ன சொல்கிறாங்க? என் பெண்ணு செத்ததை விட அதிகமாக அவமானப்படுத்துனது காவல்துறையை சேர்ந்தவங்க. அவன் கூட ஓட்டிட்டாளா, லவ் பண்ணாளா, அதை செஞ்சாளா, செல்ஃபோனை கொடு, அவள் புத்தகத்தை கொடு, நான் அவளை செக் பண்ணணும். ஒரு பெண் 12ஆம் கிளாஸ் படிக்கப்பட்ட ஒரு குழந்தை அது காணா போச்சுன்னா நீ துடிச்சிருக்க வேணாம். உனக்கு பிள்ளைக்குட்டி இல்லையா? உங்களுக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லையா? கேட்டால் எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை. காவல்துறையில் 60% தான் போலீஸ் இருக்காங்க, 40% வேக்கண்ட்டில் இருக்குது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. உங்கள் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்ற லட்சணம் இதெல்லாம். 60,000க்கு மேற்பட்ட கொலைகள், போதை
நீங்கள் போதைப் பொருள்களுக்கு நீங்கள் போகாதீங்க, அப்பாவா நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எந்த அப்பையா சாராய கடை நடத்துவான்? சாராய கடை வாசலில் நீ உன் போர்டை போட்டு நீ நடத்த வேண்டியதானே. எல்லாத்துக்கும் கக்கூசு கூட உங்கள் படத்தை ஒட்டிட்டீங்க. பெரியார் சேலத்தில் கக்கூசில் அண்ணாதுரை படம் பெரியார் படத்தையும் போட்டு நவீன கழிப்படைன்னு நீங்கள் போட்டீங்க. அண்ணாதுரையும் பெரியாரையும் போட்டீங்க. கக்கூசில் கூட உங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே. ஏன் நீ டாஸ்மார்க்கில் உன் படத்தை வைக்கல? எல்லா இடத்துலையும் நீங்கள் வைக்க சொல்லி நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறீங்களே. அப்பா, நீங்கள் அப்பாவாக இருந்தால் உன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, எல்லா குடும்பமும் நல்லா இருக்குன்னு நினைக்கணும். இன்றைக்கி 12 வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிக்கிறான், 32 வயசில் சுடுகாட்டுக்கு போயிடுறான். எத்தனை கனவுகளை சுமந்து அந்த பெற்றோர்கள் அவங்க வாழ வைக்கிறான். இந்த குழந்தைய கண்ணே மணியே சாராட்டி சீராட்டி வளர்த்த குழந்தைய கொலை செய்கிறீங்களே ஸ்டாலின் சார், நீங்கள் கொலகார முதல்வர். எத்தனை குடும்பம் இன்றைக்கி தாலி அறுத்து நிற்கிது. இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி நீலிக்கண்ணீர் வடித்த அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, இன்றைக்கி உங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்கள் சாப்பாடு உலகத்தில் விஷத்துக்கு தானங்கய்யா மயங்கி விழுவான். விஷம் சாப்பிட்டா தான் சாவுவான், மயங்கி விழுவான், அவனை காப்பாற்றலாம். சோத்தை தின்னுட்டு போய் 48 குழந்தைகள் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்குது. அதோட நிலை என்ன? ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? உன் ஆட்சியில் ஒரு நாப்கின் 50 ரூபா விற்கிது. உன் ஆட்சியில் சாதாரணமாக மலம் கழிக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய நாப்கின் கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் குழந்தைய பெற்று வளர்க்குறான். உன் தனியார் மைய ஸ்கூலுக்கு போனால் மேற்கூரை தனியார் மையத்தை பூரா நீ வச்சுக்கிற. அரசு பள்ளிக்கூடத்துக்கு போனால் மேற்கூரை உடைஞ்சி விழுகிற அளவில் இருக்குது. அதனால் பயந்துக்கிட்டு பிள்ளையை காப்பாற்றணுன்றக்காண்டி தனியார் மையத்திற்கு அனுப்புகிறான். தனியார் மையத்தில் இருந்து நீ கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற. சரி, ஒன்றுமே இல்லாதவன் இந்த அரசு பள்ளிகளில் சேர்த்து விட்டு படிக்க வச்சா அவனை விஷத்தை வச்சு கொள்றீங்க சோறுன்ற பேரில். காலை உணவுன்னு போடுறீங்க, மத்தியான உணவுன்னு இது வேற மாறுதட்டிக்கிறார். காலை உணவில் நான் கொடுக்குறேன், இப்படி விஷத்தை கொடுக்குறதா உணவு? ஒரு சுகாதாரமான உணவை கொடுக்கக்கூட துப்பில்லாத ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் தேவையா? உங்களுக்கெல்லாம் இந்த ஆட்சி தேவையா? கலைச்சிட்டு நீங்களாக போயிடணும். பெண் பிள்ளைகள் படிக்க ஸ்கூலுக்கு போக முடியல சார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார், உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை படிக்க போக முடியல. வாத்தியார் பூரா சுரட்ட பொறிக்கு பயலாக இருக்கிறான். பல்வேறு வாத்தியார்கள், எல்லா வாத்தியாரும் சொல்லலை, பல்வேறு வாத்தியார்கள். எத்தனை பாலியல் தொந்தரவு பிள்ளைங்க வெளியே சொல்லுனது சில, சொல்லாமல் எத்தனை குழந்தைகள் சொல்லாமல் இருக்குது. வெளியே சொன்னால் அசிங்கம், அப்பா வருத்தப்படுவார், அம்மா வருத்தப்படாதுன்னு சொல்லி ஒரு படிப்புக்கு போகிற பிள்ளைகளை கூட பாலியல் தொந்தரவு பண்ணுற உங்கள் ஆட்சி. இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சி இருக்கணுமா? உங்களுக்கெல்லாம் அது அரசியல் தேவையா? உங்களுக்கெல்லாம் பதவி தேவையா? படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல. 60 வயசில் ஓய்வாக இருக்கணும்னு சொல்லி கொங்கு மண்டலத்தில் போய் தோட்டத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் கொலை செய்யப்படுறாங்க, முதியவர்கள் கொலை செய்யப்படுறாங்க, கொள்ளையடிக்கப்படுது. கடைசி காலத்தில் வாழணுன்னு வச்சுருந்த அந்த சுருவாட்டு பையில் இருக்க பணத்தை கூட கொள்ளையடிக்கிறானே உங்கள் ஆட்சியில். உங்களுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் தேவையா என்பதை சிந்தித்து வருகின்ற 2026 நல்லதோர் ஆட்சி அமைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக நிற்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.